ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட்டுட்டு தான் இருக்கேன். இங்க பா, இதுதான் வந்து கடைசி முறுக்கு. ஒரு வழியா வந்து முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளவு முறுக்கு போட்டிருக்குது பாருங்க. டைம் பாருங்க 1:20 ஆயிடுச்சு. பாத்தீங்களா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. இப்பதான் வந்து கடைசி முறுக்கு சுட்டு எடுத்தேன். நான் வந்து 1 கிலோ எப்பவுமே போடுவேன், அதுல 1/2 கிலோ தான், அதாவது பாதி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அதாவது தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணாம மித்த எல்லாமே சீரகம் உப்பு பட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பாதி எடுத்து வச்சுட்டு பாதி சுட்டதே அவ்வளோ வந்துச்சு. பாருங்க எவ்வளவு முறுக்கு வந்திருக்கு அப்படின்னு. மாமா தான் எனக்கு கொஞ்சம் சுத்தி கொடுத்துச்சு. இப்ப படுத்துருச்சு. இப்ப இந்த முறுக்க ஃபுல்லா நான் எடுத்து இங்க வைக்கணும், இதுல அடுக்கி வைக்கணும். எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. எதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலக்கு இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கேன். எல்லா பாத்திரத்தையும் எல்லாம் கழுவி வச்சு நீட்டா எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். செம்மைய தலைவலி. இன்னும் வந்து அதிரசம் நான் சுடவே இல்லை. அதுக்கு மாவு வந்து 2 நாள் முன்னாடியே வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். அதிரசம் வந்து ஊற தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பரா புஷ்ஷுன்னு வரும். நான் வந்து ஊற வச்சுட்டேன், ஊற வச்சிருக்கேன். 2 நாளா ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு போட்டு பார்த்தேன், சூப்பராவே வந்துச்சு. இப்ப மறுபடியும் மீதி வச்சிருக்கேன். ஒரு 2 தான் போட்டு பார்த்தேன் நானு. இப்ப காலையில அதை சுட்டுக்கலாம். இப்ப டைம் ஆச்சு ரொம்ப. யாருக்குனவே வந்து சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், ஏன்னா முறுக்கு மட்டும் தானே வேலை முடிஞ்சிருக்கு. ஏன்னா வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டைம் ஆச்சு. இன்னொன்னு வந்து நாங்க எல்லாத்துக்கும் 2 நாள் முன்னாடி நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டோம். மாமா வந்து வேணாம்னு சொல்லிடுச்சு. மாமா வள்ளுக்கு டைம் 10 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு மாமாக்கு ஒரு 2 ஷர்ட் எடுத்து கொடுத்த பிறகுதான் எனக்கு மனசு திருப்தி ஆச்சு. ஒரு 2 ஷர்ட்டை எடுத்தோம், சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து ஒருத்தரை காட்டுறேன் பாருங்க, இருக்கான் பாருங்க. இவன் தான் வந்து முறுக்கு அப்பமே வச்சு ஒரே பாத்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து டே சாமி கும்பிடுடா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு முறுக்கு வேணுமா, தூங்காம வந்திருக்கேன் என் புள்ள. ஆனா வந்து குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால என் பிள்ளைக்கு ஒரு முறுக்கு கொடுத்துடலாம். இவ்வளவு நேரம் படுத்து இருந்தான்டா. சாப்பிடு, நல்லா இருக்கா சொல்லு. எங்க நீ கடிச்சிட்டு டேஸ்ட் சவைச்சு சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள நல்லா இருக்கு சொல்ற. சாப்பிட்டியா? சாடு, நல்லா இருக்கா? கருக்கு முறுக்குன்னு இருக்கா? மொறுமொறுன்னு இருக்கா? சவுண்ட் இங்க முடிய கேட்க. அம்மா நல்லா சுட்டுருக்கனா? சூப்பரா சுட்டுருக்கனா? அடியம்மா நல்லா இருக்குதா? அப்பமே ஒரு ரவுண்டு வந்துருந்தா எனக்கு செம்ம தலைவலி. நான் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம், சூடா வேற இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தைக்குதான், ஏன்னா குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. நான் வந்து என் பையனுக்கு எல்லாமே எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருக்காமா? அவன் வந்து சாப்பிட்டுதான் தூங்குவான். அப்பவே ஒரு ரவுண்டு வந்து பாத்துட்டு போயிட்டான். என்ன பண்றமா வாசமா அடிக்குது அப்படின்னு வந்து கேட்டான். நான் வந்து செம்ம தலைவலி, ஆவி பிடிச்சேன். எனக்கு ஒத்த தலைவலி இருக்கு, கொஞ்சம் லேட்டா முடிச்சு. ஒரு டென்ஷன், இது வெக்கையா இருக்கும் இல்லையா, அனலா இருக்கும்ல. அடுப்பக்கத்துல நின்னா 1 மணிக்கு எப்படி அனலா இருக்கும். வெளியே மழை கொளுத்துதுங்க, அவ்வளோ மழை பெய்யுது. சரி நான் சுட்டுட்டு இருந்தேன்னா ரொம்ப அது வேத்து ஊத்தி தலைவலி வந்துடுச்சு. ஒரு சாரிடன் மாத்திரையும் போட்டுட்டு ஆவியும் பிடிச்சிருக்கேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. போயிட்டு இல்லைன்னா நான் வந்து அதிரசமும் கொஞ்சம் சுட்டு வச்சிருவேன். ஆனா இப்பமே 45 முறுக்கு வந்துருச்சு, 42 முறுக்கு வந்திருக்கு. அதாவது பாதிக்கு இவ்வளவு முறுக்கு வந்திருக்கு. இன்னும் பாதிமாவும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில். ஐயோ, எனக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருக்குல்ல. இப்ப கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு தான் பார்த்தேன். சரி தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சாச்சு. காலையில எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும். மீதி இருக்கிறத வந்து பலகாரத்தை வந்து காலையில சுடலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைலாம் பாக்குறோம் அப்படின்னா, தீபாவளினாலே ஒரு பலகாரம் சுடுறது தானங்க. புது துணி இதெல்லாம் தானே ட்ரெண்டு. இன்னொன்னு வந்து குழந்தைங்கலாம் இருக்காங்க. எங்க வீட்டுல எவ்வளவு பலகாரம் செஞ்சாலும் டக்குன்னு தீந்துரும். என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்துமே நிறைய வீட்டுல இருக்கும். பசங்க இருக்கும்போது கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி செய்யணும், பசங்க சந்தோஷம். ஓகே, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபா வெடி வெடிங்க. ஆனா மழை அடிக்குது, எப்படி வெடி வெடிக்க போறோமோ தெரியல. நான் வேற நிறைய வெடி வேற வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு வெடி வேற வாங்கி வச்சிருக்கு. மழை வேற பெய்யுது, எப்படி வெடிக்க போறோம்னு தெரியல. ஆமா, வந்து திருவள்ளூர்ல வந்து ஹோல்சேல் கடையில வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வெடிலாம். அங்க ஹோல்சேல்னால கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா, ஹோல்சேல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. முறுக்கு எப்படி தங்கம் இருக்குது. தூங்காம இருக்க, நான் தூங்கினாதான் இவனும் தூங்குவானாமா. தூங்கவே மாட்டேங்கிறான் இவன். ஓகே, ஹாப்பி தீபாவளி சொல்லிடு.
ஹாப்பி தீபாவளி. ஓகே பாய் சொல்லிரு. பாய்.